ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பூமி ஆரிஜின் ஆன நாள்லேருந்து இப்போ வரைக்கும் உள்ள டைம் டியூரேஷனை தான் நம்ம ஜியாலஜிக்கல் டைம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பூமி 5 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே தோன்றியிருக்குது அப்படிங்கிற எவிடென்சஸ் கிடச்சிருக்குது. இந்த ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேலை 3 டிவைட் பண்ணுறாங்க. என்னெல்லாம் அப்படின்னா ஈராஸ், பீரியட்ஸ் அண்டு எப்போச்சஸ். இது வேரியஸ் பினாமினன், அதாவது எர்த் ஹிஸ்ட்ரியில் நிறைய பினாமினனில் நடந்த நிகழ்வுகளை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குது. பூமியில் ஒரு பர்டிகுலர் நேரத்தில் பர்டிகுலர் அளவில் தொடர்புடைய அமைப்பை தான் நம்ம புவியியல் நேர அளவு, அதாவது ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறோம். ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேலில் ஒரு பர்டிகுலர் பீரியடில் எர்த்தில் ஏன்சியன்ட் செடிமெண்ட்ஸ் தோன்றியிருக்குது. இதே வேலை தான் எக்ஸ்டிங்ட் ஆன பிளான்ட் அண்ட் அனிமல்ஸோட ஏஜையுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணப்பட்டிருக்குது. ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேலில் 6 மேஜர் ஈராஸ் இருக்குது. அது என்னெல்லாம் அப்படின்னா ஏசோயிக் ஈரா, ஆர்கியோசோயிக் ஈரா, புரோட்ரோசோயிக் ஈரா, பாலியோசோயிக் ஈரா, மீசோசோயிக் ஈரா அண்டு சீனோசோயிக் ஈரா அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஈராவோட எண்டிங்லையும் ஒரு கிரேட் சேஞ்சஸ் நடக்கும். இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெவல்யூஷன் நடக்கும்போது அது எதுக்கு வழிவகுக்குது அப்படின்னு சொன்னால் நியூ மவுண்டெயின்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வழிவகுக்குது. அப்படி ரெவல்யூஷன் எதை கொண்டு வருது அப்படின்னு சொன்னால் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் டெத் ஆகிறதுக்கு வழிவகுக்குது. இதனால் டெத் ஆகிற அந்த பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் ராக் செடிமெண்ட்டில் அப்படியே ப்ரிசர்வ் ஆயிடுது. இப்போது இந்த ராக் செடிமெண்ட் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி ஃபார்ம் ஆனது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டெத்தான ஃபாசில்ஸ் மெட்டீரியல்ஸை வச்சு அதோட ஏஜை கண்டுபிடிக்கிறலாம். Thank you.